குருவை சரணம் குருவை சரணம். ஸ்ரீ பழனிமலையின் கோபசுந்தரை போற்றி வணங்கி, என் இஷ்டதெய்வமான சீலக்காரியம்மனை போற்றி வணங்கி, நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12 ராசியர்களுக்கும் எவ்வாறு இருக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கடந்த மே மாதம்தான் குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. ஸோ ரிஷப ராசிக்குள்ள நுழைஞ்சனே ஏகப்பட்ட மாற்றங்கள், ஏகப்பட்ட செயல்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். மாத பலன்களை பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் கிரக நிலைகள் எங்கே இருக்காங்க, நவ கிரகங்கள் எந்தெந்த ராசியில் வந்திருக்காங்க அப்படிங்கிற சூழ்நிலையை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், மாத பலன்களை எடுப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது மேச ராசியில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். மேச ராசியில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். ரிஷப ராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், குரு பகவான், 4 கிரகங்கள். அதாவது ஜூன் மாதத்தில் ஆரம்பத்தில் ஒரு மேச ராசியில் மட்டுமே 4 கிரகங்கள் வந்திருக்கிறது. ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்கு மேல், ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்கு மேலே சுக்கிர பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ள நுழைஞ்சிருவாரு. அதே போல பார்த்தீங்கன்னா புதன் பகவான் 12ஆம் தேதியே ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ள போயிடாரு. சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசியை நோக்கி பயணிக்கிறார். இந்த 3 கிரகங்கள் மட்டும்தான் இந்த மாதத்தில் இடம் விட்டு இடம் மாறினாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்கு இருந்தபடியாக பார்த்தீங்கன்னா கேது பகவான் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில வந்திருக்கிறார். காலபுருஷ ராசியில 6வது இடத்துல கேது பகவான் வந்திருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில 11ஆம் இடம், காலபுருஷ ராசிக்கு 11ஆம் இடமான கும்ப ராசியில சனி பகவானும், 12ஆம் இடமான மீன ராசியில ராகு பகவானும் வந்திருக்காங்க. சந்திரன் பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசி கலந்து போவார். இப்போ 9 கிரகங்களுடைய தன்மைகளை இப்போ பார்த்துட்டோம். ஸோ இந்த 9 கிரகங்கள் இவ்வாறு இருப்பதனால நம்ம என்னென்ன ராசிகளுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும்போது, என்னென்ன நன்மைகள் ஏற்படும்போது அதை பார்க்குறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம குரு பயிற்சி பலன்கள் போடுறது சரி, ராஜியின் பயிற்சி பலன்கள் போடுறது சரி, சனி பயிற்சி பலன்கள் போடுறது சரி, அதே போல் இந்த கோச்சார ரீதியான மாத பலன்கள் போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் குறைஞ்சது 20-30% ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். கிரகத்தில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை கலக்கும் போது அதனுடைய தன்மைக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மாற்றங்கள் இருக்குங்கிறது உண்மை. ஆனால் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னென்ன நன்மைகள் நடக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கும், நம்ம ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சாலோ, ஒரு கடன் அடைக்க நினைச்சாலோ, இல்லை கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாற்றம், பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் மிகப்பெரிய இன்வால்மெண்ட்டாக எடுத்து வரும். ஏன்னா சுய ஜாதகத்தில் உள்ள கிரக நிலை அமைப்புகள், தற்போது நடக்கும் தசாப்தி அமைப்புகள், எந்த கிரகத்தோடு உங்களுடைய நடக்கும் தசாப்தி அமர்ந்திருக்கிறாரு, அதனுடைய தன்மைகள், பார்வைகள், இதெல்லாம் வச்சு தான் நம்ம உங்களுடைய ஜாதக ரீதியாக 70% நிர்ணயம் செய்ய போகின்றன. மீதி உள்ள அந்த 20-30 பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம சொல்கிற கோச்சார ரீதியான பலன்களுடைய தன்மை என்பதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா என்ன கேட்காங்கன்னா நிறையவே கமாண்ட்ஸ் கொடுக்காங்க. கமாண்ட்ஸ் சாமி எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி பாராட்டு நிறைய கமாண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் லோக்கல் சென்னை, கோயம்புத்தூர், இப்படி நிறைய ஊர்களில் எங்கள் சிவாசி சார்ந்த பகுதிகள் எதுவுமே நிறைய கால்ஸ் வருது. சார் நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துச்சு, எனக்கு கேட்டேன்னு சொல்கிறேன், எனக்கு நீங்கள் சொன்ன விஷயங்கள் அப்படியே நடந்துச்சு, அப்புறம் எனக்கு மீன ராசியில் நிறைய பேர் கால் பண்ணாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களும் கருத்துக்கள் சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது. சில பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்க, உங்களுக்கு என்ன நீங்கள் போட்டுட்டு போயிருங்க, எங்களுக்கு இந்த மாற்றம் இல்லையே அப்படின்னு கேட்க நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏற செக் பண்ணாது, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடத்தை கட்டாயமாக நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ அதில் என்ன மைனஸ் இருக்குது, அதை எதை சரி செய்வதற்கு என்ன வழிபாடு முறைகளை நீங்கள் பின்பற்றணும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கட்டாயமாக நம்ம சொல்கிற பலன்களும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்கிறது உண்மை. ஸோ வீடியோ பார்த்து அத்தனை பேருமே நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற பொது பலன்களை பற்றி பொழுதுதான் பார்ப்போம். காத்திருந்த 12 ராசிகளுக்கான பொது பலன். கன்னி ராசினியர்களுக்கு
ஜூன் மாதம் 2024 ஆண்டு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, எந்தெந்த விஷயங்களில் நமது கன்னி ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போறோம். கன்னி ராசி புதன் பகவானின் ராசி. புதன் பகவான் மிகப்பெரிய ஒரு சமயோக புத்தி கொண்டவர். தன்னுடைய செயல்பாடுகளில் எந்த ஒரு மனிதனுக்கு புதனுடைய ஆதிக்கம் இருந்தால் அவர்கள் சகல ஐஸ்வர்யங்களும் பெறுவார்கள் என்பது உண்மை. ஸோ அப்படி ஒரு வலிமையான கிரகம் புதன் பகவான். இப்போ கன்னி ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் என்று பார்க்கும்போது உத்தர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் கன்னி ராசியில் இருக்குது. ஸோ அதுக்கடுத்த முறையாக பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசியில் 4 பாதங்களும் இருக்கிறது. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானின் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். இந்த 2 பாதங்கள் மட்டும் தான் கன்னி ராசியில் இருக்குது. அதுக்கடுத்த சித்திரை நட்சத்திரம் 2 பாதங்களும் போதியா 2ஆம் ராசிக்கு வருது. இப்போ சூரிய பகவான் நட்சத்திரமான உத்திர நட்சத்திரமும், சந்திர பகவானின் நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரமும், செவ்வாய் பகவானின் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரமும் கன்னிராசி. ஸோ புதனுடைய ஆதிக்கம் கன்னிராசியில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சுக்கிர பகவான் மட்டும் பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் கொஞ்சம் வலிமை இழந்திருப்பார். மற்ற கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா போது கன்னி ராசிக்கு இயல்பாகவே பார்த்தீங்கன்னா மற்றவர்களை கவர்ந்திருக்கும் தன்மை உண்டு. தன்னுடைய கண் இமைகள் மூலமாகவே யாருமே தன்னுடைய பெண் சாற்றோ அல்லது கண் இமைகள் மூலமாகவே கவர்ந்திருக்கிறதுல கன்னி ராசிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பான். அதனால இப்படியே சொன்ன மாதிரி கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஈர்ப்பு சக்தி உண்டு என சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வல்லமை படைத்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கன்னி ராசியில் கேது பகவான் கடந்த நவம்பர் மாதத்துலேருந்து உள்ளே இருக்கார். இதில் ஸ்டார்டிங்கில் நவம்பர் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு பிப்ரவரி மாதம் வரையும் வச்சுக்கோங்க. பிப்ரவரி மாதம் வரையும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. ஒரு விஷயத்தை செய்யும்போது ஒரு விதமான தயக்கம் இருக்கும். எதையுமே ஒரு நிலையான தன்மையை செய்ய முடியாது. அதுக்கப்புறம் கன்னி ராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களுடைய ஆயாருக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நிறைய ஏற்பட்டுருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியிலிருந்தே 15-20ஆம் தேதியிலிருந்தே ஒரு விதமான மன அழுத்தம் இருந்துகிட்டே கடந்த ஒரு 3 மாதமாகவே ஒரு அதிகமான ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருப்பாங்க. அவங்களால எதையுமே செய்ய முடியாத தன்மைகள், அதாவது எது செஞ்சாலும் ஒரு திருப்தி அடைய முடியாத சூழ்நிலைகளில் கடந்த மே மாதம் ஸ்டார்டிங் வரை கட்டாயமாக அதிகமான தாக்கம் கன்னி ராசிக்கு இருந்திருக்கும். அது மாஸ்டர் நட்சத்திரக்காரர்களுக்கு உறுதியாக இருந்திருக்க வாய்ப்புண்டு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ குருவின் பார்வை உங்களுக்கு கிடைச்ச பிறகு கொஞ்சம் பரவாயில்ல தரும். அதுக்காண்டி அஸ்த நட்சத்திரக்காரர்கள் டோட்டலாக ரிலீவ் ஆகிட்டாங்க, ஒரு மிக ஒரு பூஸ்டான தன்மைக்கு வந்துட்டாங்க சொல்ல முடியாது. அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் வரையும் கொஞ்சம் இதான தேதி என்பது தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். அஸ்த நட்சத்திரக்காரர்கள் எதையும் செய்யணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கொஞ்சம் இதாக ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வது மூலமாக நல்ல மாற்றம் உண்டு என்பதை புரிகிறேன். நான் சொன்ன மாதிரி தங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதங்களில் தடுமாற்றமும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டதா அப்படிங்கிறவங்க கட்டாயமாக கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எப்படி நடக்கவே இல்லை, எனக்கு அப்படியே நடக்கவே இல்லைங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திர பகவான் கடுமையாக இருப்பார். மற்ற கிரகங்களுடைய செயல்பாடு தன்மைகள் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதனால வேணால் நடைபெறாமல் ஒரு குஞ்சாலத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் உறுதியாக கோச்சார பலன்கள் அதனுடைய தன்மையை 20% கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இப்போ ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பிரச்சனையோட தன்மை எப்படி நம்ம நிர்ணயம் பண்ணோம்னா, நமக்கு நிறைய நன்மைகளாக நடக்கும் போது ஒரு சின்ன தடையோ சின்ன பிரச்சனை மைண்டை ஏற்றுக்கவே மாட்டோம். அது என்ன சமாளிக்க முடியுங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் சாப்பிட சொல்லுவோம். ஸோ அதே இது நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனை சேர்ந்து வச்சா அவரால் ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் ரியாலிட்டி. ஸோ அந்த தன்மையில் பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நிலைகளில் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறது சூழ்நிலையாக பார்ப்போம். ஸோ இந்த ஜூன் மாத பலன்கள் பற்றி பார்க்கும்போது எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு, புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை அமைத்துக் கொடுக்கும்,
உங்களுடைய மனதில் உள்ள அழுத்தங்கள் குறைவதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு முதல் பகவான் உங்கள் ராசியில் அன்னைக்கு முதல் பகவான் ரிஷப ராசியில் பயணிட்டு காலத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான காலம். தைரியம் வீரியம் கிடைக்கும், தன்னம்பிக்கையான சூழ்நிலைகள் கிடைக்கும். உங்களுக்கு மனசில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் சந்தோஷமாக அணிவிக்கணும்னு நினச்சிங்களோ ஜூன் மாதம் 15 20ஆம் தேதிக்குள்ள நீங்கள் உறுதியாக அதனை செயல்படுத்திக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகிறது. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடைகள் கிடையாது. உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய சகோதரிக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது முயற்சிகள் இருக்கீங்க அப்படின்னா அந்த முயற்சிக்கான காலகட்டம் வந்து இப்போ வந்து சூப்பராக இருக்குங்க. கட்டாயமாக சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடைபெறுவது உண்மை. அதுபோல் உங்களுடைய இளைய சகோதரிகள் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் புரிஞ்சு உங்கள் மேலே அக்கறை செலுத்துவாங்க. கல்வியில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம். ஒரு மேற்படிப்பு படிக்காதான் சரி, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு ஸ்கூலில் சேர்க்கிறோம், ஒரு பிடிச்சமான ஒரு கல்லூரியோ அல்லது உங்களுடைய குழந்தைய வந்து பிடிச்ச ஸ்கூலில் சேர்க்கணும், அதற்கான சீட்டு கிடைக்குமா அப்படின்னு காத்துருந்தீங்கன்னா ஜூன் மாதம் நீங்கள் முயற்சி எடுங்கள். உறுதியாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பாடத்திட்டங்களையும் சரி உங்களுடைய பிடிச்ச கல்லூரியை நீங்கள் சேருவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்கிறது உண்மையை சொல்கிறேன். ஸோ நட்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக மிகப்பெரிய மாற்றம் உண்டு. நண்பர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி எடுப்பீங்க, அது ஏதாவது ஒரு தடையாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் இருக்கேன், நீயே பயப்படுற, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற தன்மையை இந்த மாதத்தில் நீங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம். அதேபோல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முயற்சி இருக்கிறவங்க கட்டாயமாக ஜாதக ரீதியாக பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் இந்த வருடம் முழுவதுமே கன்னிராசிக்காரங்க போடுவீங்க. ஏன்னா உங்களுடைய ராசியில் கேம்போழம் இருக்கிறார், உங்கள் ராசிக்கு ஏழு ராகம் வந்ததுனால திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தப்ப கவனமாக இருந்தீங்கன்னா கட்டாயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்று நான் பார்க்குறோம். ஸோ அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய அடிப்படை செயல்பாடுகளை கலந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதை வந்து நீங்கள் உறுதியாக குறைஞ்சது 2 நாளைக்கு 3 நாளாச்சும் யோசித்து செய்யுங்க. அவசரப்பட்டு செஞ்சிட வேண்டாம். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தலாம். ஆனால் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தொழில் தொடங்குவதாக இருந்தால் உங்களுடைய பார்ட்னர் ஜாதகம் உங்களுடைய ஜாதகம் சிறப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தொழில் தொடங்கலாம். அதுபோல் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உங்களுடைய குழந்தை யாரோட பழக்கிறாங்க, அவங்களுடைய செயல்பாடு என்னவா இருக்குது, அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் யோசிக்காமல் முடிவெடுக்காங்க கொஞ்சம் யோசித்து முடிவெடுத்து இந்த மாதம் வந்து கடைபிடிங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் குழந்தைகள் மூலமாக இங்கே பெறக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு கிரகங்கள் அள்ளி கொடுக்கும் என போய்கொள்கிறேன். மேலும் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 நாட்கள் சந்திராஷ்டம், ஏதாவது 2 4 நண்பர்கள் மிக முக்கியமாக நீங்கள் கவனமாக இருக்கணும். ஜூன் மாதம் 5ஆம் தேதி ஆரம்பம் முதல் 6ஆம் தேதி வரை நண்பர்கள் கவனமாக இருக்கணும். ஸோ எந்த விஷயத்தையும் நீங்கள் எந்த முடிவெடுக்கணும் அவசரப்படக்கூடாது. நிதானமாக முடிவெடுத்து செஞ்சீங்கன்னா உறுதியாக அதெல்லாம் மாற்றங்கள் விட்டு இந்த மாதங்கள் முழுவதும் ஆஞ்சநேய வழிபாடு செய்வது மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உண்டு என்பதை உறுதியாக தெரிவிக்கிறேன். மேலும் சந்தோஷமும் தடைக்கு புதிய முடிவுகளோ புதிய முயற்சிகளோ எடுக்காமல் இருக்கிற வேலையை கரெக்டாக கவனமாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய தாக்கமோ மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் உறுதியாக இருக்கக்கூடாது. அரியவிற்கும் விநாயகர் வழிபாடு முழுமையாக மனதாக பின்பற்றுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் போய்கொள்கிறேன். மேலும் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அன்பு நேயர்களுக்கு கூறுவது என்னென்னா தப்பு சொல்லியிருக்க பலன்களை உங்களுக்கு போச்சாத ரீதியாக பலன்கள் சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதக சம்மந்தப்பட்ட கேள்விகள் எதையும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தை மிக தெளிவாக ஆராய்ந்து உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக கூட காத்திருப்பேன். வாய்ப்படித்தர உண்டதற்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் கன்னி ராசினியர் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசி. நன்றி.